ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை லைஃப் இன் ஃப்ரேம். ஒரு ஷார்ட்ஸில் மெக்ரமே ஹார்ட் வால் ஹேங்கிங் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தேன். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு லாங் வீடியோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு மெக்ரமே த்ரெட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் ஒரு ஸ்டிக்கும் தேவைப்படும். நான் 30 சென்டிமீட்டரில் ஸ்டிக்கும் 20 த்ரெட்ஸை 130 சென்டிமீட்டர்லேயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நாட்ஸ் போடும்போது ஆடாமல் இருக்கிறதுக்காக ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி ஒரு பிளேஸில் வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பின்னும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க ரோப்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து இந்த ஸ்டிக்கில் அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் ஹெட் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே ஈஸியான பேசிக்கான நாட்டு தான். கயிறை ரெண்டாக மடித்து ஸ்டிக்கில் ப்ளேஸ் பண்ணி நடுவில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த நாட் வந்துடும். 20 த்ரெட்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணதுனால அது நமக்கு இப்போ 40 கவுண்ட்டில் இருக்கும். ஒரு ஸ்கொயர் நாட் போடுறதுக்கு நமக்கு 4 த்ரெட் தேவைப்படும். அதனால் 4 நாளாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 10 ஸ்கொயர் நாட் வரும். மெக்ரமேல நிறைய ஸ்கொயர் நாட் தான் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் இது ஒரு டிசைன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். நாம் இப்போ பண்ணுறது ஃபுல் ஸ்கொயர் நாட் தான். லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுறோமோ அதே இது தான் ரைட் சைட்லேயும் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபுல் நாட் மாதிரி கிடைக்கும். மேபி நான் பண்ணுறதை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ரொம்பவே ஈஸியான நாட் தான். அந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் இது 2 ஸ்கொயர் நாட்டையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்கொயர் நாட்டுக்கும் மிடில் உள்ள 4 த்ரெட்ஸை யூஸ் பண்ணி ஸ்கொயர் நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிடும். இதே பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு லேயர் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் லேயர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் லேயர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்கொயர் நாட் யூஸ் பண்ணி இன்னொரு லைன் கிரியேட் பண்ணணும். இந்த 3 லைனையும் முடிச்சதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப் பண்ணுறதுக்கான பேட்டர்ன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 2 ஸ்கொயர் நாட்டை கம்ப்ளீட்டாக விட்டுறணும். மிடில் இருக்கிற 6 ஸ்கொயர் நாட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹார்ட் பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கலாம். 3rd ஸ்கொயர் நாட்டையும் 4th ஸ்கொயர் நாட்டையும் இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கொயர் நாட் போடணும். ஸோ ஃபஸ்ட் லைனில் 5, அதுக்கப்புறம் 4, 3, 2, 1ன்னு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலி வீடியோ பார்க்கும்போது நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. 5 ஸ்கொயர் நாட் இருக்கணும், ஆனால் நான் 4 தான் போட்டிருக்கேன். என்னோடய பேட்டர்ன் 4, 3, 2, 1ன்னு தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் அவுட்புட் வரும்போது பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஆனால் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா இனிமேல் நல்ல அவுட்புட் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். சென்டர் போர்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சைட்லேருந்தும் அதே மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் முடிச்சிடலாம். இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் ரைட் சைட்லேயுமே பண்ணணும். ஸ்கொயர் நாட் தான், அதுவே ஆல்டர்னேட்டாக போடணும். ஃபஸ்ட் லைனில் 2 கவுண்ட் போடணும். அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைனில் அதே மாதிரி 2 கவுண்ட் போடணும். ஸ்கொயர் நாட் ரொம்பவே ஈஸியானது தான். அது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். மெயினான விஷயம் என்னென்னா நம்ம பேட்டர்னை ஃபாலோ பண்ணி பண்ணணும். இந்த லைன்லேயுமே 2 ஸ்கொயர் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த லைனில் 1 ஸ்கொயர் நாட் போட்டால் போதும். இது ஹார்ட்டோட மேல் போர்ஷன் தான். நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஒரு ½ M மாதிரி தான் கிடைக்கும். ஸோ பேட்டர்ன் எப்படின்னா 2, 2, 1, 1 அதில் தான் முடியணும். லெஃப்ட் சைடில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி தான் ரைட் சைட்லேயுமே அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு M ஷேப் மாதிரி கிடைக்கும். ஹார்ட்டோட மேல் போர்ஷனை சூப்பராக பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழே உள்ள போர்ஷனையும் எப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹார்ட்டோட சென்டர் போர்ஷனுக்காக ஒரு 3 லைன்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்காக ஒரு ஃபுல் ஸ்கொயர் நாட்டை ஆல்டர்னேட்டாக தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஃபுல் ஸ்கொயர் நாட், அதே மாதிரி அடுத்த லைனில், அதே மாதிரி அடுத்த லைனில் 3 ஸ்கொயர் நாட் போடணும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே உள்ள போர்ஷனை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு V ஷேப் மாதிரி தான் கிடைக்கணும். அதனால மிடில் உள்ள த்ரெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்கொயர் நாட் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு V ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இது மேபி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர் நாட்லேருந்து 2 த்ரெட்டும் மிடில் இருக்கிற 2 த்ரெட்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல் ஸ்கொயர் நாட் போடணும். இந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல வி ஷேப் கிடைக்கும். என்ன பேட்டர்ன் லெஃப்ட் சைடில் ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் போட்டு
கம்ப்ளீட் பண்ணால் ஒரு நல்ல ஹார்ட் ஷேப் கிடைக்கும். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஹார்ட் ஷேப்பை கொண்டு வந்துட்டாலே போதும், இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தால் அர்த்தம். நானுமே பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், இருந்தாலுமே ஒரு ஹார்ட் ஷேப் வந்துருச்சு. அதனால் நீங்கள் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எப்படியும் சூப்பராக தான் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் ஷேப் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி பேட்டர்னை யூஸ் பண்ணி ஒரு 3-4 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணோன்னா பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த போர்ஷன் பண்ணும்போதும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்கொயர் நாட்லேருந்து 2 த்ரெட்டும் பக்கத்தில் இருக்கிற 2 த்ரெட்டையும் யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்கொயர் நாட் மேக் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் அழகாக கிடைக்கும். லெஃப்ட் சைட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ரைட் சைட்லேயும் பண்ணிட்டு வரணும். 2 போர்ஷனும் சென்டரில் மீட் பண்ணும். அப்போ 2த்தையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு வி ஷேப் கிடைக்கும். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இன்னும் 2-3 லேயர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 லேயர் எக்ஸ்ட்ரா பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்படி பார்க்கும்போது இன்னுமே திக்காக ரொம்பவே அழகாக தெரியும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் சென்டர் பார்ட்டில் க்ராஷே த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற த்ரெட்ஸ் கொஞ்சம் அன்இவனாக இருக்கும், அதனால் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி ஒரு ஆர்க் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டேன். நான் இந்த உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி தான் சென்டர் போர்ஷனை கவர் பண்ண போகிறேன். நீங்கள் மெக்ரமேல பண்ணுற த்ரெட்டை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். அதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 4 சென்டிமீட்டரில் நிறைய த்ரெட்ஸை கட் பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோன்னு கவுண்டெல்லாம் எக்ஸாக்டாக தெரியல. கட் பண்ணி வச்சுருக்க த்ரெட் எல்லாமே ஹார்ட்டோட மிடில் போர்ஷனில் ஒரு லைன் த்ரெட்டாக எடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். ஹெட் நாட் போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும், ஆனால் இருக்கிறதுலையே வேலை அதிகம். இதுதான் நிறைய டைம் எடுக்கும். த்ரெட்டு டை பண்ணதுக்கப்புறம் வந்த அவுட்புட் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி ஒரு நல்ல ஷேப்பில் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் இதோட அவுட்புட். நான் இது வரைக்கும் இந்த ஹார்ட் மேக்ரேம் 3 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே பண்ணியும் கேட்டிருக்காங்க. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி உங்களோட பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்து பாருங்கள். அவங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த ஹார்ட் மேக்ரேம் அவுட்புட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.